இப்போது எனக்கு ஒரே ஒரு பேப்பர் தானே, சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறான். ஆனால் அது பண்ணது இன்னொருத்தன் லைஃப் எஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னு தெரியும் போது அவன் எப்படின்னா பண்ணுறான், ஹியூமனாக மாறுறானா, ஹீரோவாக மாறுறானா, என்ன பண்ணுறான், இல்லை அப்படியே பழைய கெட்டவனாக இருக்கானா. ஹீ பிகம்ஸ் ஹீரோ when he accepts the truth in front of everybody. அண்ட் அதுதான் படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கணும். பட் உண்மையை ஒத்துக்கிட்டான், எல்லாமே அவன் லைஃப் விட்டு போயிருக்கும். உண்மையை ஒத்துக்கிட்டா ஜெயிலுக்கு போவான், இது பண்ணுவான், கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் ஆடியன்ஸ்க்கு வெளியே போகும்போது என்ன ஹோப் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒருத்தன் வந்தான், சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினச்சான், தப்பான வழியில் போனான், ஆனால் அவனே அவனை திருத்தி பண்ணான், ஆனால் திருப்பி ஒரு தப்பு பண்ணான், அதனால் நடுத்தருக்கு வந்துட்டான் அப்படின்னும் போது உங்களுக்கு கதை நடுத்தருக்கு வந்துட்டான்றது கதை இல்லை. கரெக்ட். ஆனால் நடுத்தருக்கு வந்தான், லைஃபே அவள் நடுத்தருக்கு வந்துட்டானா அப்போ லைஃபே போச்சுன்னு தான் தோணும். லைஃபே போகல, திரும்பி எழுந்து ஓடு, ஃபஸ்ட்லேருந்து அப்பா இருக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லும் போது தான் யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். வேறெவர் யுவர் லைஃப், நீங்கள் சினிமாவில் இல்லை எந்த ஃபீல்டில், இப்போது நீங்கள் அம்பானியார் என்ன வேணால் ஆகுங்க, ஆனால் திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஆகி லைஃப் ஜீரோக்கு வந்துச்சுன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட். ஜீரோக்கு வந்துச்சான்றது கிளைமேக்ஸ், ஒரு டைப் ஆஃப் கிளைமேக்ஸ். இதெல்லாம் பண்ணி ஜீரோக்கு வந்துட்டான்பான்றது கிளைமேக்ஸ். பட் ஐ வாண்ட் டு டெல் அ கிளைமேக்ஸ் வேர் ஐ வாண்ட் டு கிவ் ஹோப். யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் பேக் ஃப்ரம் ஜீரோ. ஓகே. When you have people to support you, the 2 or 3 people. Here I had this father. One. Second, why he starts back from first அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் ட்ரிப்ளிகேனில் கொண்டு வந்து வச்சது. அவன் எந்த ஏரியாவில் வளர்ந்தானோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ட்ரிப்ளிகேன்லேருந்து ஈஸியாக இருக்கு போய் இப்போ ஃபாரின் போகிறதாச்சோ திருப்பி அதே வீட்டுக்கு கொண்டு வரேன். ஆனால் இப்போ நான் வந்து அதே வீட்டுக்கு கொண்டு வரும்போது அது எப்படி அதே வீட்டுக்கு கொண்டு வர முடியும், அந்த வீடு வாடகை விட்டுருக்க மாட்டாங்களா அப்படின்னும் போது தான் அந்த பாய் கேரக்டரை வச்சு இவங்க ஃபேமிலி, இவங்க எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷன்லையும் இருப்பாங்க, அவருக்கு இவங்களை பற்றி தெரியும், அதனால அவர் திருப்பி அது கொடுக்கும்போது லாஜிக்கலாக இமோஷ்னலாக அந்த ரீசன் வந்து அட்ரெஸ் ஆகுது, அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அந்த ஸ்டார்டிங் பேக் ஃப்ரம் அகெயின் வாஸ் மை இது. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஒரு பாயிண்டில் வந்து யூ ஹேட் த கட்ஸ் டு அக்செப்ட் த ட்ரூத், அக்செப்ட் த ஃபேக்ட் அண்ட் எவ்ரி திங் கோஸ் ஃப்ரம் யர் ஹேண்ட் அண்ட் யூஆர் லாஸ்ட். அவன் குடிச்சிட்டு அப்படியே போதையில் இதாகிடுறானா, என்ன வேணால் பண்ணலாம், அவன் அந்த கவலையிலே போதையில் செத்துட்டான், இல்லை என்ன பண்ணுறது ஜெயிலே கடந்து இதுவாகிட்டான், சூசைட், என்ன வேணால் பண்ணலாம். பட் மை இன்டென்ஷன் as அஸ்வத் த டைரக்டர், த பர்சன் ஐ எம் இஸ், என்ன போனால் என்ன, யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் பேக். ஓகே. அந்த ஹோப் வந்து ஆடியன்ஸ் கொடுக்கணும். இதுதானே எல்லாருக்குமே தேவை.